சிந்திப்போமே 1621 கந்தன் மலர் அடி இணைகள் சிந்தை செய்வான். உமாபதி சிவம் விளக்குகிறார். வளம் பல நிறைந்த தேவர் குலத்தின் சேனாதிபதி முருகன். நீல மயில் மீது ஏறி வருபவன் முருகன். நீல மயில் என்பது பிரணவ சொரூபமாகிய திருவாசி, மறந்து விடாதீர்கள் என்பர்களே. சிவபெருமான் அருளிய ஞானமே வடிவான குழந்தைதான் அந்த முருகன். அளவற்ற பல கலைகளையும் 4 வேதங்களையும் ஆகமங்களையும் 6 அங்கங்களையும் உணர்ந்தவர் அகத்திய மாமுனி. அப்படிப்பட்ட அகத்தியருக்கு வேத ஆகமங்களின் உட்பொருளை நுண்பொருளை உபதேசித்து அருளும் சர்க்குருதான் முருகப்பெருமான். யாருடைய வலிமையையும் ஒரு பொருட்டாக கருதாத உள்ளம் படைத்தவன், ஆணவம் கொண்டவன் சூரபத்மன். என்னை போன்றவரது பிறவி துன்பம், கண்மத்தால் விளைகின்ற பிறவி துன்பம், மாயையை போன்ற கிரௌஞ்ச மலை, இந்த ஒவ்வொன்றும் 2 கூறாகி ஒளியும் வண்ணம் ஒளி மிளிரும் வேலை மகிழ்ந்து செலுத்திய வீரன் முருகப்பெருமான். குறமகளாகிய வள்ளி அம்மையின் பல்வேறு விதமான நறுமணம் கமழும் அழகிய தனங்களை கூடி அருளியவன் முருகப்பெருமான். அந்த கந்த பெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகள் 2ஐயும் எப்போதும் நம் சிந்தையில் கொள்வோம். இப்படியாக பிறவி துன்பத்தை நீக்க வல்லவன் முருகப்பெருமான் என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. வளம் நிலவு குலம் அமரர் அதிபதியாய் நீல மயில் ஏறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை அளவு இல் பல கலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஓத்து உரைக்கும் அண்ணல் விரல் என்னா உளம் மருவு சூரன் உரம் எனது இடும்பை ஓங்கல் 1 2 கூறுபட ஒளி திகழ் வளர் உகந்த களபம் மலி குறமகள்தன் மணி முலைகள் கலந்த கந்தன் மலரடி இணைகள் சிந்தை செய்வாம். கந்தன் மலரடி இணைகள் சிந்தை செய்வாம். சிவப்பிரகாசம் பாடல் எண் 4. உமாபதி சிவம். முருகனை வணங்குவோம், பிறவி நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.